present for the 10K cancer awareness. And I request all the photographers and the videographers to please give some way for all the runners here. And on the side, 10K runners, yaar irundalu, please come and assemble in the running lane. I request all of you to come this side. எல்லாரும் தயவு செய்து இங்க வந்துருங்க. அதே மாதிரி ரோப் தாண்டி போக வேண்டாம். Because we still have time. And are you all excited? Okay. Okay, people fairly. Okay, people, you're gonna count down with me from 10 till 1. Clock பாத்துக்கோங்க, யாரும் தப்பா கவுண்ட் பண்ண கூடாது. ஓகே, அதுதான் பெருசா போடுறீங்க. ரெடியா? இன்னும் 15 செகண்ட் தான் இருக்கு. ஓகே. 7 6 5 4 3 2 1 go! All the best, guys. Rock the show. Runners, kindly please be informed. You have 7 hydration points. Keep yourself hydrated. Inside the run, yaar kudi ungalku போட்டி கிடையாது. குருவி கூட கிளைமேக்ஸ் வர ஒரு மரம் அந்த பியூட்டிஃபுல் ரன். சாமா ரன் பண்ணுங்க. ஓகே, என்ஜாய் தி ரன். இந்த மூணு சந்தோஷமே காணும். All 10 runners, ready, come on. As soon as you give that time map, start running. Till then, just slowly walk. Give some space. Photographers are runners oda tollodu tol kudreenga literally avanga timing mat, then on try to move. 7 hydration points and first aid centers available. If you are in need of it, kindly please make use of it. Stick to the bus so you can take the time. Nice to see you all, girls, ladies. Beautiful. Oh, so wonderful. These are our ladies with the fancy dresses, competition like with the saree. Okay, all the applause. பாரி இருக்கு ஏதோ சொந்தக்காரங்க வழியில போச்சு அந்த மாதிரி ஆளால கேமரா வந்து கை காட்டிருக்கீங்க. நீங்க ஓட வந்திருக்கீங்க, அங்க லேன் ஓபன் ஆயிருச்சு. People start running for the 10K run. Sir, I love that man's energy. Come on, all the 10K runners. 10K runners. Yeah, oh mama. Try to get your best timing. This is hardcore. All the way. Weather is good. காவேரி ஹாஸ்பிட்டல் அவங்க மூலிமா இன்னைக்கு 10K கேன்சர் அவேர்னஸ் ரன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி காலையில் இந்த நிறைய ரன்ஸ் நடந்தது. ஹாஃப் மேரத்தான் இப்படி சென்னையில் எவ்வளோ நிறைய ஹெல்த் கான்ஷியஸ் நிறைய ஓடுறது ஆள் ரன்னர் ஸ்போர்ட்ஸ்மேன் நிறைய இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பட் இந்த மாதிரி எந்த காரணத்துக்கு இன்றைக்கி நாங்கள் ஓட்டுக்கிறாங்க கேன்சர் அவேர்னஸ் பற்றி. கேன்சர் பற்றி எல்லாருக்கும் தெரியும். early டிடெக்ஷன் எப்பவுமே இருந்தாலும் நம்ம கேன்சர் இஸ் 100% க்யூரபிள். ஸோ அதை தான் சென்னை பெருநகர் நம்ம இந்தியாவில் முதல் படித்தில் இருக்குது. இதில் நிறைய கேன்சர் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. நம்ம நாட்டில் நம்ம சிட்டியில் இதோடைய அவேர்னஸ் இப்போ தேவை இருக்கும். அது தேவை இருக்கும்போது காவேரி ஹாஸ்பிட்டல் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்க இது மட்டும் பண்ணலையே, அவங்க ஒரு லீடிங் இன்ஸ்டிடியூட் இருக்கிறாங்க நம்ம சிட்டியில். நிறைய ஃப்ரீ இலவசம் கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அவேர்னஸ் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு யார் யார் இங்கே காலையில் ரன்னிங் ஓடுறதுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன சார்பு பாராட்டு, நம்ம காவல்துறை சார்பு பாராட்டு. இதுக்கு என்ன அவங்களுக்கு உதவி வேணும், அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ரெடியாக தயாராக இருக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு காவேரி கேன்சர் இன்ஸ்டிடியூட் யூனிட் ஆஃப் காவேரி ஹாஸ்பிட்டல் ஒரு அவேர்னஸ் ரன் நடக்கும்.
In the awareness run, closing the gap is the theme of the meet. Closing the gap na enna arthana, we are trying to make an awareness of cancer in the society. Cancer வந்து ஒரு global problem. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்திலே எல்லாருக்கும் கேன்சர் இஸ் a major problem. ஸோ கேன்சர் எடுத்தால் இந்தியாவில் மேஜர் சில கேன்சர்ஸ் இருக்குது. அது இன்றைக்கும் நாங்களால் கண்டுபிடிக்கிறது கஷ்டப்படுறோம். பிகாஸ் தி அவேர்னஸ் ஆஃப் த பப்ளிக் இஸ் நாட் தேர். இந்த ரன்னே ஐடியா என்னென்னா, ஒரு அவேர்னஸ்க்காக ஓடுறது, ஒரு காசுக்காக ஓடுறது. ரன்னிங் இஸ் அ குட் ஸ்போர்ட் அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் கீப் யூ ஹெல்த்தி. பட் ஒரு காசுக்காக ஓடுறது ஒரு பெரிய விஷயம். இந்த காசு வந்து கேன்சர் அவேர்னஸ். ஏன் கேன்சருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, இன்றைக்கி இந்தியாவில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டில் எடுத்திங்கன்னா பிரஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர் விமெனில் ரொம்ப காமன் கேன்சர்ஸ். அதே மாதிரி மென்னில் எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்டமக் கேன்சர், ஓரல் கேன்சர், லங் கேன்சர் இஸ் வெரி வெரி காமன். இதே வந்து சென்னை as such population எடுக்கும்போது there's a slight difference. Lung cancer becomes more prominent, metropolitan cities. அதே மாதிரி விமெனில் breast cancer becomes very prominent. இது மாதிரி கேன்சர்ஸ் வந்து ஈஸியாக டயக்னோஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்க்க போனால், ஃபார் எக்ஸாம்பிள் breast cancer mammography, cervical cancerல வந்து you can do a pap smear to detect early cancer. Lung cancers you can even detect with a chest x-ray. இது மாதிரி small investigations can bring a big impact on the cancer treatment. ஏன் இந்த கேன்சரை ஏர்லியாக கண்டுபிடிக்கணும்? The idea is கேன்சர் ஏர்லியாக கண்டுபிடிச்சா அதோட க்யூர் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, காம்ப்ளிகேஷன் ரேட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் குறைக்கலாம், காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் குறைக்கலாம். பல ஆஸ்பெக்ட்ஸில் இட் இஸ் அ பிக் இம்பேக்ட் ஆன் தி சொசைட்டி. ஸோ இந்த கேன்சரை வந்து முக்கியமான ஸ்டேஜில் T3, T4 ஸ்டேஜில் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்லேட்ஸ், பேஷண்ட் ஹேஸ் டு லாட் ஆஃப் சஃபரிங், இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் பிகம்ஸ் மோர். இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இந்த அவாய்டன்ஸுக்கு தான் ஏர்லி கேன்சர் இருக்குது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல், ரன்னிங் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஸ்டைல். இது ஒரு ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஸ்டைல் தான் சொல்லுவேன். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறது ஒரு பெரிய ப்ராக்கெட். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ள பல திங்ஸ் அடங்குறது. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், குட் ஃபுட், எக்ஸசைஸ், குட் வே ஆஃப் லைஃப். ஸோ தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ் விச் பீப்புள் கேன் டூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டமக் கேன்சர்ஸ், கொலோனிக் கேன்சர்ஸ், இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ், லீன் மீட் சாப்பிட்றது, குட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது, அன்ஹெல்தி ஃபுட்ஸ், பேக்கெட்டட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணி fresh fruit சாப்பிட்டா you can avoid a lot of cancers. So அதே மாதிரி ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் பண்ணும்போது you can avoid oral cancers-லாம் அவாய்ட் பண்ணலாம். So today even in India with so much of awareness, still a global problem as well as India's problem. So I would always say that cancer is a curable disease. எப்பவுமே அந்த நான் வேர்டு எப்பவுமே சொல்லுவேன், ஏன்னா டிடெக்டட் ஏர்லி. ஸோ இதே வந்து முக்கியமான ஸ்டேஜில் இருக்கும்போது நம்மளாம் கஷ்டப்படுறோம் ட்ரீட்மெண்ட். அது மட்டும் இல்லை, அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இஸ் ஸோ gross in the whole India. And in Kaveri hospitals we have such a beautiful department of cancer oncology, radiation oncology, medical oncology, surgical oncology, hematology. We have a BMT unit, we have a robotic surgery. So idu mari nariya, and we have a state of the art linear actuators, daycare center, dedicated OPD for outpatient department. So இந்த மாதிரி facilities இருக்கும்போது I think the public should be aware of this and take the best use of the whole facility. So I wish பயன்படுத்த திருப்பி கேன்சருக்கு தான் பயன்படுத்துகிறோம். நாங்களே வந்து நிறையா கேன்சர்ஸ் வந்து ஒரு எக்கனாமிக்கல் ரேட்டில் ட்ரீட் பண்ணுறோம். The reason is கேன்சரை வந்து I told you global problem. இது வந்து நிறையா ஃபண்டிங் தேவைப்படுறது. பேஷண்ட் சைட்லேயும் உங்களுக்கு வந்து the cost becomes more. ஹாஸ்பிட்டல் சைடில் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த ட்ரீட்மெண்ட்டை எவ்வளோ நல்லா கொடுத்தா எவ்வளோ எக்கனாமிக்கலாக கொடுக்கணும். எஸ்கலேட்டிங் காஸ்ட் இஸ் நோ பாயிண்ட். இப்போ வந்து டெக்னாலஜி போக ஜாஸ்தியாக போக காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பிகம்ஸ் ஆல்சோ மோர். ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ கட் ஷார்ட் பண்ணி எவ்வளோ எக்கனாமிக்கலாக பண்ணணும்னா தென் யூ ஷுட் டிடெக்ட் இட் இன் ஏர்லி ஸ்டேஜ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, ஒரு நாக்கில் சின்ன புண்ணு வந்து வெறும் சர்ஜரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அது டியூமர் எடுத்துகிட்டு போகலாம். இதே வந்து ஆப்ரேஷன் பண்ணி ரேடியேஷன் கொடுத்து கீமோதெரப்பி போடும்போது காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பிகம்ஸ் மோர். ஸோ நம்ம அவேர்னஸ் தான் இம்பார்ட்டன்ட். இந்த அவேர்னஸ் தான் இந்த ட்ரைவே பண்ணுறது, அவேர்னஸ் தான் இந்த ரன்னே பண்ணுறோம். ஸோ ஆல் த பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தட் கேன்சர் இஸ் a curable disease. மூலம் இந்த கலைச்செடிகள் போது நம்ம உடலை சீரழிக்கக்கூடியது. இந்த விழிப்புணர்வு நம்மை இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒளிக்காட்சியிலையோ இல்லை நேரலையிலையோ யூடியூப்ல பார்த்துக்கிற அத்தனை உள்ளவங்களும் இதை பார்த்து விழிப்புணர்வு இருக்கணும். குறிப்பாக மகளிர், அவங்களுக்கு தான் இந்த புற்றுநோய் என்பது கலைச்செடி போல தெரியாமல் முற்றி விடுகிறது. அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் மருத்துவம் இருக்கிறது. அதை இந்த விழிப்புணர்வை கடைகோடி வரை செல்ல வேண்டும். நாம மட்டும் இல்லாமல் இந்த உலகம் செல்ல வேண்டும்.
இந்த விழிப்புணர்வு ஓட்டம் சிறப்பாக வேண்டும். ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். அந்த குத்துயிர் கட்டையில் ஒழிக்க நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த ஓட்டத்தை மட்டுமில்லை, இது நம்ம நாட்டுக்கு இது செய்ய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். உங்களுடைய இந்த சுகாதாரம், சுத்தம், உங்களுடைய ஃபிட்னஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். அதை நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கு மூதாதைகள் நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த நற்செய்தியை நமக்கும் நம்ம நாட்டில் வரக்கூடிய அந்த குழந்தைகள் அனைவருக்கும் இந்த விழிப்புணர்வு எடுத்து செல்ல வேண்டும். இந்த ஓட்டம் சிறப்பாக அமைய இறைவனாக அனைவரும் வாழ்த்துகிறேன். ஓட்டம் தொடங்கட்டும், நம்ம மனம் தூய்மையாகட்டும், குற்றவை முழுமையாக ஒழிப்பாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். என்பது கலைச்செடி போல சமுதாயத்தில் உலகையே அழைத்துக் கொண்டிருக்கிறது. அதை ஒழிக்கும் பொருட்டு காவேரி மருத்துவமனை நிர்வாகங்கள் பெரிய விழிப்புணர்வை சமுதாயத்தில் ஏற்படுத்தி உலகிலேயே புற்றுநோய் இல்லாத உலகத்தை சமுதாயத்தை உருவாக்கும் என்ற முன்னணி நோக்கோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவாக இன்று இந்த பெரிய விழிப்புணர்வு ஓட்டத்திலே அனைவரும் மாணவர்கள் முதல் பெரியவர் முதல் பல்வேறு துறை நிபுணர்கள், மருத்துவர்கள், காவல்துறையின் ஓடிப்பாங்க. அத்தனை துறையிலும் இந்த விழிப்புணர்வை கலந்து கொண்டு புற்றுநோயற்ற சமுதாயத்தை உருவாக்கும் என்ற உயரிய நோக்கத்தோடு விழிப்புணர்வு எடுத்த இந்த நிகழ்ச்சி அனைவரும் பாராட்டப்படக்கூடியது. இது தொடர்ந்து நடைபெற வேண்டும். இது தனிநபரால் முடியாது, இது குடும்பத்தால் அனைவரும் சேர்ந்து சமுதாயத்தை இதை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். புற்றுநோயை கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை. இது முற்றிலும் ஒழிக்கக்கூடியது. அதை தீவிரத்தை பொறுத்து அதை நிவாரணப்படுத்தக்கூடியது. மருத்துவத்துறையிலே அதை சாதனையில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வருங்காலத்தில் இன்னும் சற்று காலத்திலே இது அதிநவீன சிகிச்சைகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அதிலே கருவியத்தை குறைக்கும் பொருட்டு அது வலி இல்லாத சிகிச்சைகள் வந்து கொண்டிருக்கிறது. நான் காவிரி நிர்வாகத்தை கேட்டுக்கொள்வது அந்த சிகிச்சையிலே முன்னோடியாக இருந்து உலகத்திற்கு நான் வழிகாட்டியாக இருந்து இந்த சிகிச்சையை அனைவருக்கும் அத்தனை தரப்பிற்கும் குறிப்பாக அடித்தட்டில் கொண்டு சென்று இந்த சமுதாயத்தை புற்றுநோய் சமுதாயத்தை உருவாக்க காவல்துறை சார்பாக அனைவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நடக்கிற மீட் 2வது தரம். போன வருஷம் இதே மாதிரி பண்ணினோம். இந்த தீம் ஆஃப் த ஹோல் மீட் இஸ் கால்ட் க்ளோசிங் த கேப். தட் இஸ் ஏர்லி டிடெக்ஷன். நம்ம முக்கியமானது கேன்சர் இது குளோபல் ப்ராப்ளம். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்து முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு. நம்ம இந்தியாவில் எஸ்பெஷலி நிறையா புற்றுநோய்கள் காமனாக இருக்குது. மென்னுக்கு லங் கேன்சர், ஸ்டமக் கேன்சர், அதே மாதிரி விமனுக்கு பிரெஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர்ஸ், இதெல்லாம் காமன் புற்றுநோய்கள். இன்சிடென்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. இந்த இன்சிடென்ட்ஸை ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ஒன்றும் நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் தெரியணும். தெரியாத இருந்தால் கஷ்டம். எப்பவுமே தெரியாத தான் பேஷண்ட்ஸ் லேட் ஸ்டேஜில் வராங்க. ஏர்லியாக வந்தால் நல்லா டெஃபினட்டாக இது ஒரு நல்ல க்யூர் கொடுக்கும். க்யூர் கொடுக்கறது இம்பார்ட்டன்ட் இல்லை, குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும், காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் குறையும். நிறையா விஷயத்தில் இது அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அந்த லைஃப் ஸ்டைல் சொல்கிறது பெரிய ப்ராட் பேக்கெட். அது எப்படி இருக்குன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வார்த்தையில் சொல்கிறது இல்லை. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறது பல விஷயம். நம்ம ஈட்டிங் ஹேபிட்ஸு, வாக் ஆஃப் லைஃப் எப்படி பண்ணுறோம், நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், நமக்கு இது நம்ம ஒரு காரியம் எடுத்து வைக்கும் போது என்னெல்லாம் தெரியணும், வாழ்க்கையில் என்னெல்லாம் முக்கியம் தெரிய வேண்டியது இருக்குது. இதெல்லாம் ஜென்ரலாக ஒரு பீப்புளுக்கு தெரியணும். இன்னைக்கு காவேரி கேன்சர் இன்ஸ்டியூட்னு சொல்கிறது ஒரு யூனிட் ஆஃப் காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ். இட் ஹஸ் பிகம் அ பிக் வே. நம்ம இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி அந்த அளவுக்கு முன்னேறி ஆன்காலஜி. அது மட்டும் இல்லை, புது புற்றுநோய் சிகிச்சைகள் ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் லீனியர் ஆக்சிடென்ட் இருக்குது, ரொபோட்டிக் சர்ஜரி இருக்குது, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குது. இது மாதிரி பல சிகிச்சைகள் புதுசாக டெவலப்மெண்ட் இருக்குது. இந்த டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண தெரியணும். அதை கரெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ணணும். நீங்கள் லேட் ஸ்டேஜில் அந்த காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஏர்லியாக வரும்போது, ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் குறையும் போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கெயின் பண்ணுறோம். இதில்
ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் திங் இஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அது மட்டும் இல்லை, கேன்சர் இஸ் கியூரபிள் டிசீஸ் தான் சொல்லுவேன் எப்போவுமே. எந்த மீட்டிங்கில் கேட்டாலும் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறது கேன்சர் இஸ் கியூரபிள் டிசீஸ் ப்ரொவைடட் டிடெக்டட் ஏர்லி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எல்லாருக்கும் தெரியணும். ஸோ இதை வந்து பயந்து ஓடி போய் நம்ம ஒளிஞ்சிட்டு பிரயோஜனம் இல்லை. முன் வந்து நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும், ஏன்னா யாரும் பார்க்க போகிறது. அனைவருக்கும் எனது வணக்கம். இப்போ காவேரி கேன்சர் இன்ஸ்டிடியூட் சார்பாக நம்ம வருஷம் ஜனவரி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த கேன்சர் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக. இதோட காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா கேன்சர் அவேர்னஸ். ஏன் அவேர்னஸ் முக்கியம்னா, அதை கேன்சரை பற்றி அவேர்னஸ் இருந்தால் அதோட சிம்டம்ஸ் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம். இப்போ டாக்டர் வைத்தீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறப்ப அது பரிபூர்ணமாக குணமடைய முடியும். ஏன்னா கேன்சர்னா நம்ம நிறைய சினிமாக்கள்லாம் பார்ப்போம், கேன்சர் வந்துச்சான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு டிப்ரெசிங் சினாரியோ தான் காமிப்பாங்க. அப்படி கிடையாது. இன்னைக்கு அந்த 10K ரன் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் வந்து கேன்சர் சர்வைவர்ஸ் ரன் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு கேன்சர் வந்து ஏர்லியராக கண்டுபிடிச்சிட்டா பரிபூர்ணமாக அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான விழிப்புணர்வுக்காக தான் இந்த இது. ஒவ்வொரு வருஷமும் இதை பண்ணுவோம் மக்கள் சேவைக்காக. மிக்க நன்றி. தெரியும் நம்மளுக்கு என்ன சாப்பிடணும், நம்மளுக்கு தெரியணும்ல. நம்ம சாப்பிடும் போது பிளேட்ல என்ன சாப்பிட்றோம் தெரியணும். சில பேர் சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிட்றோம் தெரியணும். அது என்னமா இருக்கு, அது பாதிக்குமா பாதிக்காதா, அது இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் பொறுத்தப்படும். அது மாதிரி நம்ம ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், சூயிங் டிபாக்கோ. இன்னைக்கே லங் கேன்சர் ஜாஸ்தியா இருக்கு இந்தியாவில். சென்னையில் லங் கேன்சர் ஜாஸ்தியா இருக்குன்னா ஸ்மோக்கிங் ஹேபிட். அதே மாதிரி மவுத் கேன்சர் ஸ்டில் ஹையா இருக்கிறது காரணம் சூயிங் டிபாக்கோ, பான் சூ பண்றாங்க. வாயில சப்மியூக்கஸ் அப்படியே கிரஷ் ஆயிடும், வாய் திறக்கவே முடியாத சிச்சுவேஷன் இருக்கு. இதெல்லாம் வந்து பிகாஸ் ஆஃப் யுவர் நீங்க பண்ணிருந்தது, யாருமே கிரியேட் ஆகல. இது வந்து நம்மளே உருவாக்கின சிச்சுவேஷன் தான் நம்ம லைஃப்ல. அதே மாதிரி மார்பு புற்றுநோய் வந்து சின்ன கட்டியா பாக்குறோம். மேமோகிராஃபின்னு சொல்லி சின்ன இன்வெஸ்டிகேஷன். மேமோகிராஃபி விடுங்க, நம்ம உடம்ப நம்மளே எக்ஸாமின் பண்ணலாம்ல. செல்ஃப் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு காமன், நீங்க கூகுள்ல போட்டா தெரியும் எப்படி பண்ணலாம்னு. அந்த மாதிரி செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது உங்களா இந்த கட்டியை வந்து ஸ்டேஜ் 1 கண்டுபிடிக்கலாம். ஈவன் 0 ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கலாம். 0 ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கலாம், அது கியூர் ரேட் ஹையா. ஸோ அதே மாதிரி சர்வைக்கல் கேன்சர், இன்னைக்கும் வந்து சர்வைக்கல் கேன்சர் இன்னும் பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு வந்து எத்தனையோ பேர் வந்து யங் லேடிஸ் வந்து HPV வேக்சின்ஸ் எடுக்கிறதே கிடையாது. HPV வேக்சின் பார்ட் அது ப்ரோக்ராமா இருக்கும். எப்படி வந்து நீங்க BCG கொடுக்குறீங்களோ, இந்த போலியோ வேக்சின் கொடுக்கணும், அதே மாதிரி HPV வேக்சின் எவ்ரி உமன் ஷுட் டேக் இட். So we can avoid cervical cancer. இது மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள், நம்ம சின்ன விஷயங்கள் தான் சர்வசாதாரணமா விட்டுறோம். அது நெக்லெக்ட் பண்றோம். நோ, அந்த சின்ன விஷயம் தான் அது பெரிய விஷயமா பார்க்கணும். இப்போ ஆக்சுவலா ப்ரிவென்ஷன் சொல்றது வந்து ஒரு பாயிண்ட். நம்ம சொல்றது வந்து இப்போ எல்லாம் வந்து கேன்சர் இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் இருக்கு. சிம்டம் இல்லாத பேஷண்ட், உடம்பு நல்லா இருக்கிற பேஷண்ட், அவங்க வந்து வாலண்டியரா ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு செக்அப் பண்ணும்போது நீங்க ரிஸ்க் கேண்டிடேட் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு, பிரஸ்ட் கேன்சர், அந்த ஃபேமிலி ஹிஸ்டரியை ஸ்கிரீன் பண்ணலாம். அது கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கலாம். அவங்க ஹிஸ்டரியில இருந்தே கண்டுபிடிக்கலாம் என்னென்ன கேன்சர் வரும். அது மாதிரி இந்த ஃபேமிலி ஹிஸ்டரியில இருந்தே இவாளுக்கு ஜெனடிக் டிஸ்போசிஷன் இருக்கா. இப்பெல்லாம் இன்னும் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. ஜெனடிக் மூலமா நம்மளால கண்டுபிடிக்க முடியுது, அசஸ் பண்ண முடியும். இதெல்லாம் ரிஸ்க் குரூப்பா கேட்டரி, நான் ரிஸ்க் குரூப்பா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரிஸ்க் குரூப் பீப்புளை க்ளோஸா வாட்ச் பண்ணும்போது நம்மளால இந்த கேன்சரை சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதான் நான் அந்த பெரிய வேர்டு சொன்னேன், லைஃப் ஸ்டைல் சொல்றேன். அது பெரிய வேர்டு, அது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை சொல்றது. இட் இன்வால்வ்ஸ் மெனி திங்ஸ் இன் லைஃப். Thank you.